உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்செந்தூரில் கோயில் யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது கோயில் யானை தொடர்ந்து இயல்பு நிலையில் இருந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ராமசுந்தரம் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறுவோம். ராமசுந்தரம் வணக்கம். தற்போது கோயில் யானை உணவு உட்கொள்ள ஆரம்பித்து விட்டதா? தற்போது அதன் நிலை எவ்வாறாக இருக்கிறது? விவரிங்க. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை நேற்றைய தினம் மதிய வேளையில் அவரது பாகன் மற்றும் அவரது உறவினரான இருவரையும் கீழே தள்ளி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த இருவர்களும் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவர் குழு மூலம் கண்காணிக்கக்கூடிய பணியும் கோவில் யானையை கண்காணிக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. நான் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி தெய்வானையுடைய தற்போது இயல்பு நிலை. நேற்று இரவு வரை ஒரு மந்த நிலையில் இருந்த யானை தற்போது பழைய நிலைக்கு இயல்பாக எப்படி இருக்குமோ அதே நிலைக்கு வந்திருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அந்த உணவு உட்கொண்டு அந்த இடங்களை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளை கோவிலுடைய தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் செய்து வருகிறார். அவர் சொல்லக்கூடிய அனைத்து கட்டளைகளுக்கும் அந்த யானை செவிசாய்த்து அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பும் நடந்து வருகிறது. யானை நேற்று இரவை விட இப்போது நல்ல புத்துணர்ச்சியோடு இருப்பதாகவும் அந்த இயல்பு நிலையில எப்பவும் வழக்கம் போல இருக்கும் இயல்பு நிலையோடு யானை இருப்பதாகவும் கோவில் ஊழியர்களும் மருத்துவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணியும் நடந்து வருகிறது. கோவில் யானையுடைய இந்த நிலையின் காரணமாக கோவில் பக்தர்கள் யாருமே யானையை பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் இந்த யானை கட்டும் அறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் பேரிகார்டுகள் அடைக்கப்பட்டு பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படாத நிலை இருந்து வருகிறது. தொடர் கண்காணிப்புல மருத்துவர்கள் இருந்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கால்நடைத்துறை இணை இயக்குநர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் நேரில் யானையை பார்வையிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.